தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வகையில் தமிழக அரசு முதற்கட்டமாக 500 டாஸ்மாக் கடைகளை மூடியுள்ளது. ஆனால் இது வெறும் கண்துடைப்பு என்ற எதிர்க்கட்சிகளின் வாதத்தை அதிமுக திட்டவட்டமாக மறுத்திருக்கிறது. தமிழக முதலமைச்சராக 6வது முறை பதவியேற்றவுடன் தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டது போல் 500 டாஸ்மாக் கடைகளை முதற்கட்டமாக மூடுவதற்கு உத்தரவிட்டார் ஜெயலலிதா. இது வெறும் கண் துடைப்பு என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின. இது குறித்து நம்மிடம் பேசிய வழக்கறிஞர் காசிநாத பாரதி, தமிழக அரசின் நடவடிக்கை நம்பிக்கையை ஏற்படுத்தி இருப்பதாகவும் எதிர்க்கட்சிகளின் வாதம் தவறானது என்றும் கூறினார். நிச்சயமாக இந்த 500 கடைகள் மூடப்படுவதால் யாருக்கும் எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படாது. இதில் இருக்கின்ற பணியாளர்களுக்கு வேலை உத்தரவாதம் இருக்கிறது. அவர்கள் மாற்றுப்பணிக்கு வேறு துறைகளுக்கு மாற்றப்படுவார்கள் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழக அரசு மதுவிலக்கு தொடர்பான நீண்டகால தெளிவான கொள்கைகள் எதையும் கொண்டிருக்கவில்லை என்று கூறும் காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை கொறடா விஜயதரணி 500 கடைகளை மட்டும் மூடுவது பெரிய பலனை தராது என்றார். தமிழக அரசின் நோக்கம் எதிர்க்கட்சிகளின் தொடர்ந்து வைத்த கோரிக்கை போராட்டம், பெண்களின் போராட்டம் தமிழகத்தில் கடுமையாக இருந்து கொண்டிருக்கிறது. மதுவிலக்கை கோரி இது நடைபெற வேண்டும், முடிவடைய வேண்டும், நல்ல முறையில் மக்கள் மீட்டெடுக்கப்பட வேண்டும், மது அடிமைகள் நல்ல வாழ்க்கைக்கு திரும்ப வேண்டும் என்பது எமது ஆவலாக இருக்கிறது. ஆகையால் இந்த முயற்சி கைவிடப்படக்கூடாது, இது தொடர வேண்டும் என்று நான் கருதுகிறேன். இதனிடையே தமிழகம் மட்டுமின்றி இந்தியா முழுவதுமே பூரண மதுவிலக்கு அமல்படுத்தப்பட வேண்டும் என்று குரல்கள் ஒலிக்க தொடங்கி இருப்பது குறிப்பிடத்தக்கது. செய்தி பிரிவு நியூஸ் 7 தமிழ்.